எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல ராயல் என்ஃபீல்டு இமாலயனோட வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஷேரை வந்து வச்சிருந்தாங்க. ஹீரோவும் எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிற மாடலை வந்து வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் எஸ்டி வந்து அட்வென்ச்சர் அப்படிங்கிற அந்த மாடலை வந்து லான்ச் பண்ணி அட்வென்ச்சர் செக்மெண்ட்ல நாங்களும் பயங்கரமா வந்து கலக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 வருஷத்துல அவங்க வந்து பயங்கரமான மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா நடுவில் அவங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் நிறைய வந்துருச்சு. வாங்கின நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ல சைலன்சர் இஷ்யூ, இன்ஜின் இஷ்யூ, குவாலிட்டி இஷ்யூ, சர்வீஸ் இஷ்யூன்னு சொல்லி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களோட மோட்டார் சைக்கிள்ஸ் அதிகமாக சேல் ஆகிறத விட இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்றது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினை ரொம்ப ரிஃபைண்டா பண்ணியிருக்கிறதாவும் அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த இன்ஜினை ஆல்ஃபா 2 அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய எஸ்டி அட்வென்ச்சரோட இந்த புது இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். வாங்க. ராயல் என்ஃபீல்டில் இமாலயன், அதுக்கப்புறம் எஸ்டியில் வந்து அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் சுசுக்கியில் வந்து V-Strom 250 SX அப்படிங்கிற ஒரு மாடல், BMWல GS 310 இருக்கு, KTMல அட்வென்ச்சர் இருக்கு, அதுல வந்து 250, 390 அப்படின்லாம் இருக்கு. ஹீரோல வந்து எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்கு. இதுல அலாய் வீலோட இருக்கிற அட்வென்ச்சர், அலாய் வீல் இல்லாத அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு 2 செக்மெண்ட்டை பிரிச்சிடலாம். ஏன்னா இந்த அலாய் வீலோட இருக்கிற அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா ஆஃப் ரோட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள்ஸ் கிடையாது. ஆனா ஸ்போக்ஸ் இருக்கிற இந்த அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸ், அதாவது எஸ்டி அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் இமாலயன், அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஸ், இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா ஆஃப் ரோட் பண்ண முடியும். நிறைய ஆஃப் ரோட் லேர்ன் பண்றவங்களும் இந்த மோட்டார் சைக்கிள்ஸை தான் விரும்பி வாங்கி அவங்க வந்து கத்துக்குவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஆஃப் ரோட்ல பண்றப்ப என்னதான் ஸ்போக்ஸ் உடஞ்சாலும் ரிம்மு வளைஞ்சாலும் அதை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஆனால் அலாய் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 334 cc கொண்ட இந்த இன்ஜின்ல வந்து 29.2 HPயும் 29.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினை விட ஒரு 0.7 BHP வந்து கம்மியாயிருக்கு. ஆனால் அந்த கம்மியானதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட ட்ராக்கபிலிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், இந்த 3 கியர்ல இதோட ட்ராக்கபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 4th, 5th, 6thல இதோட டாப் ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட், பேலன்சர் ஷாஃப்ட், அப்புறம் இதுல இருக்கிற இன்டர்னல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரிஃபைண்டாகவும் பண்ணியிருக்கிறதாவும் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த மோட்டார் சைக்கிள் முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த சேஞ்ச் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எக்ஸாஸ்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடியே இப்படி வெளியே வந்து இப்படி வர்றது வந்து ரொம்ப விசிபிளா தெரியும். ஆனால் இப்போ இது வந்து உள்பக்கமாக கொடுத்து அண்டர் பெல்லி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இப்படி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூலண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா பின்னாடி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுனால ஓவராலா இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் பைப்பை என்னதான் கீழே கொண்டு வந்திருந்தாலும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாறவே இல்லை. அதே 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பரா இருக்கு. மூணாவது சேஞ்ச் எங்க பண்ணியிருக்காங்கன்னா இதோட வெயிட்ல பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த புது அட்வென்ச்சர் வந்து 187 kg. இதுக்கு முன்னாடி இருந்த அட்வென்ச்சரை விட 4.5 கிலோ இது வந்து கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன், இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்டில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டேங்க் ரேக் கொடுத்துருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு அக்சசரியா பண்ணிட்டாங்க. நீங்க அக்சசரியா வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அதோட சைஸும் வந்து சின்னது பண்ணிட்டாங்க. அது மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. அதோட பிளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி மொத்தமாவே ஒரு 4.5 கிலோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நான் எப்பவும் சொல்லுவேன் வெயிட் கொஞ்சம் கம்மியானாவே அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த BHP தான் இருந்தாலும் இந்த வெயிட் ரெடியூஸ் ஆனதுனாலே இதோட பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்த சேஞ்ச் வந்து சஸ்பென்ஷனில் பண்ணியிருக்காங்க. இதோட டேம்பிங் ஃபீட்பேக்கை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறப்ப சஸ்பென்ஷன் கீழே போயிட்டு மேலே வரும் இல்லையா, அப்படி மேலே வர்றது தான் வந்து டேம்பிங்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் கீழே போயிட்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருது, அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அப்படி கீழே போயிட்டு மேலே வர்றப்ப உங்கள் ரைட் குவாலிட்டி எப்படி இருக்கு, பைக் வந்து இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து அந்த டேம்பிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டோட பேடிங்கையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட சீட் ஹைட் வந்து 815 mm. அடுத்து வந்து நியூ கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக், கிரே அந்த மாதிரியான கலர்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி மெரூன் கலர், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஃபினிஷ்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆனப்ப இதுக்கு பயங்கரமான காம்படிஷனா இருந்தது வந்து ராயல் என்ஃபீல்டோட இமாலயன். அதுவும் இந்த ஏர் கூல்டு இன்ஜின் இமாலயன். ஆனால் இப்போ அது வந்து பயங்கரமான அப்கிரேடுக்கு போயிடுச்சு. அது இப்போ 450 cc லிக்விட் கூல்டு இன்ஜின், 40 HP, 40 Nm டார்க் அப்படின்னு பயங்கரமா வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோட்டார் சைக்கிள் இருக்கிற விலையை விட கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 ரூபாய் அதிகமா இருக்கு இமாலயன். அதனாலே என்னமோ இந்த செக்மெண்ட்ல இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க எஸ்டி. இருந்தாலும் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு காம்படிஷனா இருக்கணும்னு தான் ஸ்கிராம் 411 இன்னுமே ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்க. யூஸ்வலா எந்த மோட்டார் சைக்கிள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி, அதோட ரிஃபைன்மெண்ட்,
அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதோட சேர்ந்து ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இப்போ இந்த மோட்டார் சைக்கிளில் நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸை 6000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. நான் முன்ன மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறதுனால தான் பக்காவாக இந்த மார்க்கெட்டில் இவங்க இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப விலை கம்மியாக. சென்னை பூந்தமல்லி ஷோரூம்லேருந்து இந்த கோவளம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த 55 கிலோமீட்டர்ஸில் பாதி தூரம் வந்து ஹைவே அண்ட் பாதி தூரம் சிட்டி ரைட். 2 விதமான ரைடிங் ஸ்டைலையும் என்னால் வந்து இந்த ரைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. சிட்டிக்குள்ளே ரொம்ப சட்டிலாக ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரில் தேவையான ட்ராக்ஷனோட ரொம்ப நீட்டாக போகுது. அப்கிரேடான இந்த புது இன்ஜினில் நான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து இது கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகிருக்கு. எஸ்டி சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு த்ராட்டில் முறுக்கின உடனே ரிஃபைண்டாக போகிறதும் அதோட கொஞ்சம் பிக்கப்பும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த அட்வென்ச்சரில் லோ அண்ட் டார்க் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து லோ ஸ்பீடு போகிறப்ப நிறைய டைம் வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆக செய்யும். அதே மாதிரி கியர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த விஷயத்த ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில். ஒவ்வொரு கியருக்குமே தனித்தனியாக ECU மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கிறப்ப அதோட ECU மேப்பிங் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். ஒவ்வொரு கியருக்கும் இதோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் இதோட பிக்கப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து ECU மூலியமாகவே மேப் பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக ரைடிங் மோட்ஸில் தான் இந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரோட், ஆஃப் ரோட், ரெயின் மோடுன்னு இருக்குது. அந்த மோட்ஸுக்கு இருக்கிற ECU மேப்பிங்கையும் தாண்டி ஒவ்வொரு கியருக்குமே இவங்க மேப்பிங் பண்ணியிருக்கிறது ஒரு புது விஷயம். இந்த விஷயம் சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு 3 கியர்ஸ்குள்ளே ஸ்மூத்தாக போகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இப்போ நான் டிராஃபிக்கில் போகிறப்ப லோ ஸ்பீடில் ஹைட்லிங் வந்து ஆஃப் ஆகாமல் போகுது. இந்த விஷயத்த எஸ்டி வந்து உள்ளே இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட்டு, பேலன்சர் ஷாஃப்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ரீடியூன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கியர்ஸில் வந்து லோ அண்ட் டார்க் அதிகமாக இருக்கிற மாதிரியும் 4th, 5th, 6th கியரில் நீங்கள் டாப் அண்ட் போகிற மாதிரியும் மாற்றிருக்காங்க. அந்த விஷயத்த பக்காவாக என்னால் வந்து ஹைவேல ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஹைவேல நான் போயிட்டு இருக்கிறப்ப 4th கியர் தாண்டிட்டு நல்லா ஆக்சிலரேட் ஓப்பன் பண்ண உடனே நான் ஆப்வியஸ்லி வந்து ஹைவேல டாப் ஸ்பீடை வந்து புஷ் பண்ணலை. பட் என்னால் வந்து ஈஸியாக ஒரு 130, 140 வந்து க்ரூஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. அப்படி அதிகமாக இருக்கும்போது சின்ன சின்ன குண்டும் குழிகளை ரொம்ப ஈஸியாக இது வந்து கடந்து போகும். அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த எஸ்டி அட்வென்ச்சரும் செய்யுது. இதுக்கு முன்னாடி இருந்த டேம்பிங் இஷ்யூவும் வந்து அவங்க சரி பண்ணி இருந்ததுனால இப்போ என்னால் வந்து ரொம்ப சூப்பராகவே ரைட் பண்ண முடிஞ்சது. நான் ஹேண்ட்லிங்கை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக இதோட வெயிட்டை பற்றி பேசி ஆகணுங்க. ஏன்னா பவர் டு வெயிட் ரேஷியோவில் காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே ஹேண்ட்லிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. என்னால் ஈஸியாக வந்து சிட்டிக்குள்ளே மெனூவர் பண்ண முடிஞ்சது, டர்ன் எடுக்க முடிஞ்சது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் ஓட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புது அட்வென்ச்சரை ஷோரூமில் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 3 lakhsக்குள்ளே இருக்குது, அதாவது ஆன் ரோடே வந்து 2.8, 2.9க்குள்ளே வாங்கணும் அப்படின்னா அப்போ இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். இப்போ அப்கிரேடான காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு இந்த பவர் வந்து ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு ரைடு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. என்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு இதில் பண்ண முடியல, அதுக்கான டெரெயினும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஓவராலாக இதில் நடந்த அப்கிரேட்ஸை பார்த்தோம், இதோட விலையை வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். ஓவரால் இதோட ஃபீச்சர்ஸ், இதோடைய ரைடிங் குவாலிட்டி இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதையும் இதோட காம்படிட்டர்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் வீடியோ கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியில் இது எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் காம்படிட்டர்ஸோட சேர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எஸ்டி அட்வென்ச்சரில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.